இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, மெயின் பீஸோட இந்த பாருங்கள், மெயின் பீஸோட நல்ல பக்கத்தை போட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸை போட்டு இந்த பாருங்கள் கழுத்து பக்கம் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க போட்டுட்டு காமிக்கிறேன். இதை பாருங்கள், மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, நல்ல மெயின் பீஸோட ப்ளவுஸ் பீஸோட இதை பாருங்கள், ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸை போட்டு கழுத்து பக்கம் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க, அப்போ தான் தையல் பிரியாமல் வரும். இருங்க போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு குட்டி குட்டி நாச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ லைனிங் பீஸை அப்படியே திருப்பிக்கிட்டு நம்ம படிமான தையல் போட்டு எடுக்க போகிறோம். இருங்க போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைனிங் பீஸை இந்த பாருங்கள் மெயின் பீஸுக்கு இந்த பாருங்கள் லைனிங் பீஸை அப்படி மெயின் பீஸுக்கு உள் பக்கமாக திருப்பியாச்சு. இப்போ நம்ம மெயின் பீஸோட இந்த பாருங்கள் இந்த ஓரத்தில் கழுத்து இந்த பாருங்கள் கழுத்தோட ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஒரு படிமான தையல் போடணும். தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க, அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பாருங்கள் அப்படி சுற்றி ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இருங்க போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படிமான தையல் போட்டு சுற்றி 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டாச்சு. தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பாருங்கள் ப்ளவுஸ் பீஸோட இந்த பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு நடு சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் இந்த கழுத்தோட இந்த பாருங்கள் இந்த மாதிரி நடு சென்டர் எடுத்துக்கோங்க. துணியை இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு நடு சென்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள் இதிலேருந்து இந்த பாருங்கள் நடு சென்டர் எடுத்துகிட்டு பாருங்கள் இதுலேருந்து இங்கே 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் இங்கேருந்து 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 3/4 இன்ச்சுலேருந்து மேலே ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் தெரியுதா, அந்த பாருங்கள் மடிப்புக்கு பாருங்கள் இந்த பக்கமும் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த 3/4 இன்ச்சுலேருந்து மேலே 4 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா டாட் பிடிக்கிறதுக்குங்க. மார்க் பண்ணிவிட்டு இருங்க காமிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கு ரெண்டு பக்கமும் 1/4 இன்ச்சுக்கும் டாட் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு காமிக்கிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டாட் பிடிச்சாச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி அந்த பீஸையும் தச்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டும் தச்சாச்சு. இப்போது நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுத்தோட கழுத்து பக்கமும் ஒன்று போல் வச்சுக்கிட்டு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு விட்டுக்கலாம். இந்த பாருங்கள் 2 தையல் போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள் 2 தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க, அப்போ தான் தையல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் அதனால தான் திரும்ப சொல்கிறேன். ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க, அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இப்போ நம்ம கை எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.